இவங்க நல்லா பாட்டு பாடுறாங்க, இவங்க நல்லா பிரசங்கம் பண்றாங்க, இவங்க எப்பவுமே பைபிளும் கைமா இருக்கிறாங்க, இவங்க கிட்டதான் ஏசப்பா பேசுவாரு, ஏன் கிட்டலாம் பேச மாட்டாரு அப்படின்னு நினைச்ச நாட்கள் உண்டு. என்னைக்கு நான் யோவான் 4வது அதிகாரத்தை படிக்க ஆரம்பிச்சேனோ அன்னைக்கு என்னோட இன்டென்ஷன்ஸ் மாறிச்சு. ஏன்னா அங்க ஜீசஸ் ஒரு சமாரிட்டன் உமன், ஒரு ஒன் லேடிக்கு 5 ஹஸ்பண்ட்ஸ், 5 புருஷங்க இருக்காங்க, அவங்க கிட்ட போய் பேசுறாரு. இந்த உலகம் அவங்களை எப்படி பார்த்திருக்கும், எவ்வளவு நைட்ஸ் அவங்க ஹஸ்பண்ட் கூட ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க, எவ்வளவு டேஸ் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க, அது எதுவுமே ஆண்டவர் ஜீசஸ் ஹெசிடேட் பண்ணாம போய் பேசுறாரு. சோ ஐ வாஸ் திங்கிங், ஒரு பாவி கிட்ட போய் ஆண்டவர் இவ்வளவு பெரிய பாவம் பண்ணிருக்காங்க, 5 புருஷங்க இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் ஏசப்பா பேசும்போது கண்டிப்பா என் கிட்டயும் பேசுவாரு. அப்ப பெரிய பெரிய பிரீச்சர்ஸ் கிட்ட, பெரிய பெரிய பிரசங்கம் பண்றவங்க கிட்ட, நல்ல ஆண்டவர் கூட இருக்கிறவங்க கிட்ட மட்டும் இல்ல, என்கிட்டயும் பேசுவாருன்ற திங்கிங் எனக்கு மாறிச்சு. யோசிச்சு பாருங்களேன், இந்த அவ்வளவு பெரிய கடவுள் இந்த பூமிக்கு ஒரு பாவியை தேடி போய் பேசுறாருன்னா அப்ப அவரோட கண்கள் பாவிகள் மேல இருக்குது. பாவிகளை ரசிக்கவே இந்த பூமிக்கு வந்த தேவன். சோ இன்னைக்கு உங்களுக்கும் எனக்காகவும் அவரே நம்மளுக்காக இறங்கி நம்ம கிட்ட பேசுவார். சோ யூ ஆர் திங்கிங் என்கிட்ட ஆண்டவர் பேச மாட்டாரு அப்படின்னு யாருன்னா நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, ரிமெம்பர் தட் அந்த லேடி கூட பேசின தேவன் இன்னைக்கு உங்க கூடயும் என் கூடயும் கண்டிப்பா பேசுவாரு.